நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க புது சிருஷ்டியாய் ஆக்கப்படுவது என்றால் என்ன, அந்த பழைய ஆளை கூப்பிட்டு பாவத்தெல்லாம் கழுவிட்டு பாலிஷ் போட்டு அவர்களை புது சிருஷ்டி என்று அழைக்கிறார். இல்ல 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 இல்ல. இந்த பூமியிலேயே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்போமானால், புதிய ஜீவியாய் மாற்றப்பட்டிருப்போமானால், இந்த புதிய உடன்படிக்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் இங்கேயே நாம் அனுபவிக்க முடியும். அந்த பழைய ஏற்பாட்டு ஆளுங்களுக்கு கிடைக்காத நாள் நமக்கு உண்டு. இல்லை என்றால் இந்த உலக மக்களுக்கு கிடைக்காத நாள் நமக்கு இருக்கு. இதுதான் நாம் புது சிருஷ்டிகள் இனி செய்ய வேண்டியவைகள், புது சிருஷ்டிகள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. முதலாவது கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் உடையவர்களாய் இருப்பது. ரெண்டாவது பாருங்க, புது சிருஷ்டிகளுக்கு இல்லை என்றால் புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு நான் சொன்னது போல அந்த மனதுருக்கம், அன்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூணாவது பாருங்க, சர்வீஸ் மென்டாலிட்டி, மற்றவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். அதுதான் புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றாவது கிஃப்ட். நாலாவது பாருங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லாதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறான். நம்பிக்கையே இல்லாதனால தான் வாழ்க்கையில் முடங்கி போய் கிடக்குறாங்க. நமக்கு பாருங்களேன், அப்படி எல்லாம் போனாலும் அங்கே ஒரு நம்பிக்கை முளைச்சி வந்துடும். நாம் ஒரு நல்ல நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களோடு கூட நான் இதை புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை எங்கேயும் நான் பேசியிராத ஒரு சத்தியம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தான். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் ஜெபித்து இந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எங்களுக்காக செய்து முடித்தவைகளை நினைவு கூறும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பெரிய இரக்கம், தயவு, கிருபை எங்களை எப்படியாய் நடத்தி இருக்கிறது, நடத்தி கொண்டு வருகிறது, எங்களுக்கு என்ன பாதை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படி, எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் உம்முடைய வெளிப்பாடுகளினாலே, உம்முடைய வார்த்தைகளாலே நிரப்பி நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் ஆண்டவரே வர வேண்டும் என்று நீர் விரும்பிதான் நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அதை எங்களுக்கு தொடர்ந்து அதில் நாங்கள் முன்னேற, அதை குறித்த காரியங்களை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து எங்கள் மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் செபிக்க, எங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை உண்டாவதாக. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் நிரப்பப்படுவோமாக. ஆவியானவரே, உடைய உதவியை நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய மனதெல்லாம் தெளிவாக இருக்கட்டும். எல்லா குழப்பங்களும், எல்லா விதமான மனதின் அரண்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. எங்கள் மனக்கண்கள் திறப்பதாக, ஒரு தெளிந்த புத்தி உண்டாவதாக. நீர் சொல்லுகிற காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான அறிவு உண்டாவதாக. நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முதலாவது நம்ம வாசித்து விடலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமேன். என்ன சொன்னார் அவரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்க என்ன சொன்னார்? சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, அந்த சகலமும் புதிதாகிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். எப்பொழுது நமக்கு கிடைத்தது, எப்பொழுது அது கொடுக்கப்பட்டது என்றால், இனிமேல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அந்த ஒரு புதிய ஜீவியாக, ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டவர்களுக்காகவே இந்த புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். புதிய உடன்படிக்கை ஏன் ஏற்படுத்தப்பட்டதென்றால், அது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஏற்படுத்தினார். ஆனால்
யார் அதை என்ஜாய் பண்ண முடியும்? அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, ஸ்லாக்கியங்களை யார் அனுபவிக்க முடியும் என்றால் புது சிருஷ்டியாய் மாறினவர்கள் தான் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அவர்கள் மாத்திரம்தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். அவங்களுக்கு தான் அது செட் ஆகும். புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள் யாருக்கு செட் ஆகும்? புதிதாய் மாறினவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து அதற்கு அடையாளமாக இருக்கிற ஞானஸ்தானத்தை எடுத்து ஒவ்வொரு தடவையும் திருவிருந்திலே பங்கெடுக்கும் பொழுது பாருங்க, அந்த உடன்படிக்கையினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஸ்லாக்கியங்களும் நம்மளாலே அனுபவிக்க முடியும். நம்மளால் அதை இந்த பூலோகத்திலேயே என்ஜாய் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம எல்லாவற்றையுமே தூக்கி 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 என்ன பண்ணிட்டோம்? அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஃப்யூச்சரில் தூக்கி போட்டோம். அப்படி அல்ல, இங்கேயே நீங்கள் அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. புது சிருஷ்டின்னு சொல்ல நமக்கு அது சரியான ஒரு விளக்கம் நமக்கு தெரியல. கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் அப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னென்னா, இந்த அடகு கடையிலேருந்து நகையை மீட்டு எடுக்கிற மாதிரி நம்மை மீட்டெடுத்தார். உண்மைதான், நாம் மீட்கப்பட்டோம் தான். ஆனால் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக்கப்படுதல் இல்லை என்றால் புது சிருஷ்டி அப்படின்றதுக்கான மீனிங் நமக்கு இன்னும் கரெக்டாக சொல்லப்படலை. சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்துருக்கேன், இந்த அடகு கடையில் இருக்கிற பழைய நகை என்ன பண்ணுவாங்க, வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க, பாலிஷ் போட்டு புதுசு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க புது சிருஷ்டியாய் ஆக்கப்படுவது என்றால் என்ன, அந்த பழைய ஆளை கூப்பிட்டு பாவத்தெல்லாம் கழுவிட்டு பாலிஷ் போட்டு அவர்களை புது சிருஷ்டி என்று அழைக்கிறார். இல்லை 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 இல்லை. அந்த பழைய நகையை வாங்கி இல்லை அடகு வச்ச நகையை மீட்டெடுத்து, சொல்லப்போனால் யாரோ கூட வச்சுருப்பாங்கல்ல சில நேரம், அப்படி தான் நகை கடை, அந்த அடகு கடையில் போய் பார்க்கும்போது யாருடைய நகையோ யாரோ வச்சு அது முழுகி போன நகையாக இருக்கும். அதை வாங்கி இவங்க என்ன பண்ண, கொஞ்சம் கம்மி விலையில், அதுக்கு மதிப்பு இல்லையா, தங்கம்தான், அதுக்கு என்ன உண்டு, பழைய நகைனா கூட மதிப்பு உண்டு தான். ஆனால் புதுசாக போய் ஒரு கடையில் புது நகையை வாங்கி அதை அணிகிறதற்கும் அது வேறு தான், கம்பேர் பண்ணவே முடியாது. பழைய நகையும் இதையும் என்ன பண்ண முடியாது கம்பேர். சில நேரம்லாம் சொல்கிறாங்களே, புது நகை அந்த கோல்டுலாம் சொல்லும்போது துபாய் கோல்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், மற்றதை விட துபாய் கோல்டு நல்லாயிருக்கும், அதையும் சிலர் சொல்கிறாங்க, இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆனால் என்னென்னா, இந்த பழைய அடகு வைக்கப்பட்ட நகையை வாங்கி அதை மீட்டெடுத்து அதை பாலிஷ் போட்டு அதை புதுசு மாதிரி காட்டி அதை தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க புது சிருஷ்டியாய் ஆக்கப்பட்டதுக்கான அடையாளம். அது கிடையாது. புதிதாய் ஒரு கோல்டு பிஸ்கட்டையோ இல்லைன்னா ஒரு டாலரையோ வாங்கி அதிலே நமக்கு பிடித்த ஒரு இமேஜில், நமக்கு பிடித்த ஒரு உருவத்திலே, டிசைனில் செஞ்சு போடுறது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி செய்வதை தான் புது சிருஷ்டி என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. பழச பாலிஷ் போட்டு வைக்கிறது கிடையாது, புதுசாகவே ஆக்கிட்டாராம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய எல்லா ஸ்லாக்கியங்களும் ஒத்து வரும். அவங்களால தான் அதை ஏற்றுக்க முடியும், அவங்களால தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன வேணும், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஆமேன். சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் ஒரு தடவை வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். அதாவது பாருங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி, நான் முழுசாக அந்த படம் பார்க்கல, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இந்த நார்னியான்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டையோ ஏதோ கதவை திறந்தோன்னு என்ன பண்ணிடுவாங்க, வேறு ஒரு உலகம் வந்துடும். அப்படி தானே? இங்கேருந்து அந்த 2-3 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கதவை திறந்து உள்ளே போனால் அங்கே வேறே உலகம் இருக்கிறது.
அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இந்த ராணியா, பிரின்ஸா வேற மாதிரி இருப்பாங்க. அப்படி தானே? பொய் சொல்கிறேன்னா இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னா அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் அந்த கதை முடியும் போது நான் நினைக்கிறேன், இடையில ஒரு தடவை அந்த பொண்ணு மட்டும் இந்த பக்கம் வந்துடும்னு நினைக்கிறேன்ல, கதவுகளை இந்த பக்கம் வந்துடுமா, இப்படி வந்தோன்னா பழைய ஆள் மாதிரி ஆகிடும். சரி, அப்படி இல்லைன்னா கூட பாருங்களேன், அதாவது அந்த டோர் வந்து உள்ளே நுழைந்த உடனே வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போய்விட்டது. ஆமீன். புது சிருஷ்டி என்கிற வாழ்க்கை என்ன, புதிய உடன்படிக்கை வாழ்க்கை என்பது என்ன? பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கதவு வழியா, அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஆமென். போதும்பா. என்ன சொல்றாரு? அந்த கதவு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கதவு மாதிரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து நின்றார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய மாம்சத்தை பிட்க கொடுத்ததினாலே அதன் வழியாய் நாம் உள்ளே போகிறோம், அந்த இரத்தத்தின் வழியாய். இந்த தான் புதிய உடன்படிக்கை. இதுக்கு உள்ள நுழைஞ்சு போயிட்டோம்னா வேறே உலகம். ஆமென். புது சிருஷ்டிகளாக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே வேற மாதிரி தான் நடக்குங்க. ஆமென். அவங்க வேற ஆளு தான். ஹல்லேலூயா. டோட்டலாக, அதாவது பழைய வாழ்க்கையினுடைய சாயலோ அந்த இன்ஃப்ளூயன்ஸோ இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த நார்னியா கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதவுக்கு வெளியில் இந்த பக்கத்தில் இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேற மாதிரி இருக்குங்க சின்ன பிள்ளைங்களா. அதுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பக்கம் போனோன்னே ஆளாளுக்கு ஒரு இளவரசனா மாதிரி வேறே உலகம். அங்கே எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த பூமியிலேயே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்போமானால், புதிய ஜீவியாய் மாற்றப்பட்டிருப்போமானால், இந்த புதிய உடன்படிக்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் இங்கேயே நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நானே கேட்டுக்கிட்டேன், என்கிட்ட எல்லாம் தெரியுது, ஆனால் இன்னும் நான் என்ன பண்ணல, என்ஜாய் பண்ணலையா ஆண்டவரே? இன்னும் நாங்கள் சும்மா ஒரு ட்ராப்பு தான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய வச்சுருக்கீங்களே, எப்போ கிடைக்கும்? அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், முதல்ல வார்த்தை வரும், அப்புறம்தான் வெளிச்சம் வரும். ஆமேன். முதல்ல நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அதுவே பெரிய ஸ்லாக்கியம் தானே இல்லை? முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு நாம் வாழ முடியும். ஆமேன். அதனால் முதல்ல வார்த்தை வரும், அப்புறமா ஆண்டவர் சொல்லுவார், வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னே வெளிச்சம் வரும். ஒவ்வொன்றையும் அவர் சொல்ல சொல்ல வரும். முதலிலே வெளிப்பாடு தான் நமக்கு கிடைக்கும். அதனால் அது கிருபையாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது இப்போ. ஆமேன். சரி, அப்போ புது சிருஷ்டினா என்ன? புதிய உடன்படிக்கையின் சகல சாக்கியங்களையும் அனுபவிப்பவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியிலேயே புதிய உடன்படிக்கையிலே தேவன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கலாம். ஆமேன். ஆனால் சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பழைய உடன்படிக்கை கொஞ்சம் எட்டி பார்த்துருவோம். அப்படியே கதவு வழியாக என்ன பண்ணிடுறோம், இந்த பக்கம் வந்துடுறோம். அந்த எட்டி பார்க்கறதுனால பாருங்கள், அது போல ஆயிரும். அந்த உலகத்துக்குரியவர்களாய் நாம் வாழ்ந்து விடுகிறோம். அந்த நார்னியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து இந்த பக்கம் கதவுக்கு உள்ளே வந்த பிறகு பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இங்கே வந்தால் என்ன இருக்கும், அந்த சின்ன பிள்ளை அந்த ஊரில் போட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கும் சாதாரணமாக. எப்பொழுதெல்லாம் நான் புது சிருஷ்டி என்பதை மறந்து விடுகிறோமோ, இல்லை என்றால் அதை நினைக்காமல் போகிறோமோ, இல்லை என்றால் அதை குறித்த ஒரு அறிவில்லாமல் இருக்கிறதோ, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய உடன்படிக்கைக்குள்ளே போய் விடுகிறோம். அங்கே போனோன்னா பாருங்களேன், அதாவது எந்த வானத்துக்கு கீழே நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த வானத்துக்கு கீழே இருக்கிறோம்? பழைய உடன்படிக்கை என்கிற அந்த வானத்துக்கு கீழே இருக்கிறோமா, இல்லை என்றால் புதிய உடன்படிக்கை என்கிற அந்த சத்தியத்தை அறிந்தவர்களை அதற்கு கீழே வாழ்கிறோமா? இந்த பழைய உடன்படிக்கை கீழே வாழும்போது பாருங்கள், இதில் சிலரெல்லாம் பார்க்குறேன்,
தனக்கு வேணும்னா புதிய உடன்படிக்கை கீழே வந்துடுவாங்க. கிருப 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 கிருபன்றுவாங்க. அதே நேரத்தில் அடுத்த ஆளுக்குன்னா என்ன பண்ணிடுவாங்க? கிரியை 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 பழைய உடன்படிக்கைக்கு போயிடுவாங்க. ஆனால் பாருங்க, நம்ம எதற்கு கீழே இருக்கிறோம், எந்த உடன்படிக்கையில் வாழுகிறோம். உடன்படிக்கைன்னா முதல்ல அது தெரியும்ல, 2 பேர் செய்கிறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. 2 பேர் இருந்தால் போதும் கவனன்ட்டுக்கு. தேவன் வந்து பழைய உடன்படிக்கையிலிருந்து நம்மை புதிய உடன்படிக்கைக்குள்ளே வர வச்சு இதனுடைய சகல ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வைக்கிறார். அதற்கு நம்ம எப்படி தகுதிப்படுத்துகிறார்? நம்மை புது சிருஷ்டியாய் முதல்ல மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆள் என்ட்ரு பண்ணணுமா? நீ ஃபஸ்ட்டு நான் உனக்குள்ளே என்ட்ரு பண்ணணும். நீ இந்த பிளஸ்ஸிங்குள்ளே என்ட்ரு பண்ணணுமா? இந்த கவர்னண்ட் பிளஸ்ஸிங்ஸ்குள்ளே வரணுமா? நான் உனக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. அப்படி வரும்போது பாருங்களேன், அவர் என்னெல்லாம் நமக்கு நான் கொஞ்சம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக. அந்த பழைய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை முறைக்கும் அங்கே என்னெல்லாம் இருக்கும், புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறவர்களுக்கு எப்படி இருப்பாங்க, என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதை சொல்லணும் நான் விரும்பி கொஞ்சம் மெடிடேட் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் நீங்கள் எழுதணுன்னா கூட எழுதிக்கலாம். முதல்ல வந்து ஃபோக்கஸ், பழைய உடன்படிக்கையினுடைய ஃபோக்கஸ், அதனுடைய கவனம் எல்லாம் என்னென்னா, சட்டத்துக்கு ஒபே பண்ணு, ஒபீடியன்ஸ் டு லா. அங்கே ஒர்க்ஸ் தான். அங்கே வந்து நீங்கள் சட்டத்துக்கு ஒபே பண்ணாதான், அங்கே செயல்பட்டாதான் அப்படின்றது தான் பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? கிரேஸ், ட்ரூத் அண்ட் ஃபர்கிவ்னஸ் த்ரூ கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இங்கே வந்து எல்லாமே த்ரூ கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. ஏன்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அதனால் வேறு வழியே கிடையாது. அவர் மூலமாக தான் சகலவற்றையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. பழைய உடன்படிக்கையில் இருக்கும்போது பாருங்களேன், அதாவது கொஞ்ச நேரம் அதில் இந்த பக்கம் கதவுக்கு வெளியில் வந்துடுறது, இந்த பக்கம் வந்துடுறது. ஆராதனை, சபை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இல்லை என்றால் சில ப்ரேயர் குரூப்பு அப்படிலாம் இருக்கும்போதெல்லாம் கதவுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. சில நேரம் என்ன பண்ணிடுறது, கதவுக்கு அந்த பக்கம். கதவுக்கு அந்த பக்கத்தில் என்ன இருக்குது, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்களேன். யாத்திராகமம் 20:5. யாத்திராகமம் 20:5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இந்த பழைய உடன்படிக்கையில கொஞ்ச நேரம் எட்டி பார்த்தா என்ன ஆயிடும்னா, யாத்திராகமம் 20:5 படி ஆண்டவர் 2ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும், சார் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன வந்துடும். சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இந்த பிரசங்கம் ஓடும். உண்மையில் என்ன வரும், இவங்க வந்து எந்த கதவுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, லெஃப்ட் சைடு இருக்கிறாங்க, அப்படி வச்சுக்கலாம். நடுவில் கதவு இருக்குன்னு வச்சுக்கலாமே, அது வழியாக நுழைஞ்சு இந்த பக்கம் வந்துக்கலாம், அப்படி அங்கே போய் உட்காந்துப்பாங்க கொஞ்ச நேரம். இதே இவங்களுக்கு புதிய உடன்படிக்கையின்படி இவங்களுக்கு எதாவது வேணும்னா எபேசியர் 1:3 எடுத்துருவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி பாருங்க, மற்றவங்களுக்கு அப்படின்னு வரும்போது இல்லை என்றால் ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை, இல்லை என்றால் அந்த பிரச்சனைக்கான பதில் தெரியல, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கடன் பிரச்சனை அப்படிலாம் வரும்போது டகால் என்ன பண்ணிடுவாங்க, கதவு வழியாக லெஃப்ட் சைடு வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு இது வந்து என்னதான், அப்பா அம்மா செஞ்ச பாவம் சாபம், அதனால தான் எனக்கு என்ன பண்ணியிருக்குது, இந்த ஆபமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்திருக்கிறது. ஆனால் சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பக்கம் கதவு வழியாக இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ண வேண்டியது, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் கர்த்தரை ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்றவாங்க. ஏன் இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இருக்காங்கன்னா, புது சிருஷ்டிக்கான சிலாக்கியங்கள் இல்லை என்ற புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையை குறித்து தெரியாததுனால என்ன பண்ண வேண்டி இருக்குது,
பதில் தெரியலன்னு டகாலு கதவு வழியாக இந்த பக்கம் வந்துடுவாங்க. அதை மாதிரி இன்னொன்று உபாகமம் 30:1-5 வாசிங்க. ஃபர்ஸ்ட் 5 வாசிங்க, அப்புறம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். எப்ப 1ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து அடுத்த வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் போதும். இதெல்லாம் முழு இருதயத்தோடும் நான் கற்பித்தது எல்லாத்தையும் நீ செவி கொடுத்தால் செய்தால். 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. என்ன தெரியுமா, அங்க உன்னைய உட்கார வச்சு நீ செவி கொடுக்கணும்னு சொல்லி உன்னை அவரை விருத்த சேதனம் பண்ணி அப்புறமா நீ அவர் மேலே நீ அன்பு கூறுவாய். உன்னைய தண்டித்து நீ செவி கொடுத்தாலும் அவனை தகுதியப்படுத்துகிறதுக்கு உன்னை அவர் என்ன பண்ணுவார், படாத பாடுபடுத்திடுவார். அதான் அந்த டோட்டல் மீனிங். அதான் நீயும் பிள்ளைங்களை நல்லா இருக்கணுமா, உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீ செவி கொடுக்கணும். உன்னால் எல்லாத்தையும் கை கொள்ள முடியாது, கை கொண்டு தான் ஆகணும். அப்படி ஆகிறதுக்காக அவர் உன்னை என்ன பண்ணுவார், அப்போதான் நீ அவர்களை அன்பு கூறுவாய். உன்னை படாத பாடுபடுத்தி உன்னை அன்பு கூற வைப்பார் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் பாருங்கள், புதிய உடன்படிக்கை அப்படி கிடையாது. இங்கே நிறைய நேரம் நானே கேட்டேன், ஏன் தெரியுமா ஆண்டவர் உன்னையிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, நீ அவரை விட மற்றதை ரொம்ப நேசிச்ச. கேட்டிருக்கீங்களா அப்படி சொல்கிறத? அவர் கொடுக்க வேண்டியதை விட பாருங்கள், யாருமே உங்களை நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஹோல் ஹார்ட்டடாக யாராவது இது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா? உண்மையை சொல்லுவோம். அப்படியே நான் ஒரு துளி கூட, ஒரு பர்சன்டேஜ் கூட வேற யாரையுமே நான் வைக்கலைங்க. 100% நான் ஆண்டவரை தாங்க நேசிக்கிறேன் அப்படி யாருமே சொல்ல முடியாது. எதையோ ஒன்றை யாரோ ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சொல்லுங்க. அவர்களுக்கு இடம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அவங்கள நேசிச்சுட்டு தான் இருக்கிறோம். சிலர்லாம் நேசிக்கிறதெல்லாம் கேட்டால் சிரிப்பாக வரும். அந்த காலத்தில், அதாவது நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு என்னுடைய சகோதரி ஒருத்தங்க ஒரு சின்ன ஹேர் பேண்டு, ஒரு 2 பால் மாதிரி இருக்கிற ஹேர் பேண்டு கொடுத்தாங்க. அதை எத்தனை வருஷம் வச்சுருந்தேன் தெரியுமா? நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் இருக்க ரப்பர் இத்துரும். உடனே புது ரப்பர் பேண்டு வாங்கி அதில் என்ன பண்ணுவேன், திருப்பி அதை கட்டி. எதையோ ஒன்றை நாம் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். 100% கடவுளே தாங்க எனக்கு அப்படிலாம் யாரை சொல்ல முடியுமா? அதெல்லாம் சும்மா பேச்சு. அப்போ பழைய உடன்படிக்கையின்படி ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்தார், அப்போதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா எவனுமே தகுதியானவன் கிடையாது. ஆமீன். புதிய உடன்படிக்கையில் பாருங்களேன், இதெல்லாம் கிடையாது. இங்கே அந்த தகுதியே அவர் எதிர்பார்க்கல. ஏன் தெரியுமா? நான் உன்னையா அப்படியே சுனாமி லவ் மாதிரி அப்படியே மொத்தமாக உன் மேலே ஊற்றிடுறேன். நீ உளுந்தாலும் எழுந்தாலும் என் அன்புக்குள்ளே தான் கிடப்ப. ஹல்லேலூயா, ஆமென். இங்கே நீ திக்குமுக்காடி ஆண்டவரே ஐ லவ் யூன்னுவ. ஹல்லேலூயா. அதான் புது உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் சத்தியம். என்ன தெரியுமா? அவர் ஊற்றுகிறார், அவரே கொடுக்கிறார், அவரே நிறைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஒர்க்ஸுக்கே அங்கே இடம் கிடையாது. இங்கே அதனால தான் பவுல் சொன்னார், விருத்த சேதனம் பண்ணுவதும் விருத்த சேதனம் பண்ணாதும் ஒன்றும் இல்லை. வாசிங்களேன் இந்த வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா, ஆமென். புது சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், டோட்டலா அவர் அன்பினாலே நம்மை நிறைத்து விடுவார். அவருடைய அங்க வந்து நான் அன்பு கூறணும், நான் எதையாவது செய்யணும், நான் தகுதி உடையவனா இருந்தால்தான் பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என் மேலே வரும். இன்னொன்னு பாருங்களேன், மல்கியா 3, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். சரி, அப்பொழுது அப்பொழுது கொண்டு வாருங்கள். அப்பொழுது அப்படின்னா என்ன? கொண்டு வந்தாதான். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இல்லைனா கொண்டு வரலனா என்ன ஆயிடும்? 9ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கவே யோசனையா இருக்கு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்க ஓல்டு கவர்னன்ட்ல உட்காந்துக்கிட்டு இந்த வசனத்தின்படி நீங்க தசமபாகத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, பலகணிகளை திறந்து நீ ஆசீர்வதி அப்படின்னு, அதனால நான் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு கொடுத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாசம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆமா, அது வேலை செய்யுதுன்னா அதையும் வேலை செய்யும். அப்படிதானே? ஓல்டு கவர்னன்ட்டின் படி நீங்கள் தசமபாகத்தை கொடுத்தீங்கன்னா, பயந்து போய் கொடுத்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி 8ஆம் வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளும் தானே. பாருங்க, இப்படி படிச்சுட்டு பயந்து போய் அதுக்கு பயந்து அதுக்கு அஞ்சு எங்க என் மேலே சாபம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கொடுக்காம போனதுக்கு உங்கள் மேலே எது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே பாருங்க, புதிய உடன்படிக்கையில் அதெல்லாம் கிடையாது. அப்பா பார்த்து சொல்கிறாரு, மகனே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. போச்சு. இங்கே எங்கெங்க தசமபாகம் வருது? எங்கெங்க காணிக்க வருது? அவர் சொல்லிட்டாரு, என்னதெல்லாம் உன்னோடது தான். ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாமே, அது உள்ள ஒரு டம்ளரை போட்டிங்க. இப்போ டம்ளர் எங்கே இருக்கு? பக்கெட்டுக்குள்ளே இருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. அவ்வளோதான். ஆமேன். அங்கே வந்து கொடுத்தாத்தான் உனக்கு, கொடுக்காம போயிட்டா அந்த சாபம் வந்துடும். இங்கே டோட்டலாக ஒன்றுமே கிடையாது. புது சிருஷ்டிக்கு என்ன தெரியுமா? நீ சகலத்துக்கும் சொந்தக்காரன். ஆமேன். நீ தான் உக்ரானக்காரன். நீ தான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவன். என்னதெல்லாம் எடுத்து கொடு. ஆமேன். வேற லெவலுங்க, நம்ம வேற லெவல். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கைக்கு உரியவர்கள் பாருங்களேன், அவங்க புது சிருஷ்டிகள். இவங்களுடைய எண்ணம், இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய செயல் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்மளை நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல, சில நேரம் புரிஞ்சிக்கவே முடியல. என்னங்க இந்த கிறிஸ்தவங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்தவங்க என்னங்க நான் என்ன தப்பு பண்ணாலும் அவர் என்னை மன்னிச்சிடுவாருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, நம்ம மன்னிப்பு என்கிற பக்கெட்டுக்குள்ளே கடக்கிற டம்ளரு. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பு என்கிற பக்கெட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளே இருக்கிற டம்ளரு. ஹல்லேலூயா. இங்கே வந்து நீங்கள் அந்த டம்ளரை எங்கே தொட்டாலும் மன்னிப்பு தான் இருக்கும். இந்த டம்ளர் எங்கே தொட்டாலும் அன்பு தான் வரும். இந்த டம்ளரை நீங்கள் எப்படி தூக்கி எப்படி பண்ணாலும் நான் தண்ணி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி, தண்ணி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. 7-70 தரம் இல்லை, அதுக்கு மேலே கூட மன்னிக்க முடியும். ஆமேன். இங்கே வந்து கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி வாங்குறது அதெல்லாம் கிடையாது. அவங்க டோட்டலாக நீங்களும் நானும் புது சிருஷ்டி ஃபுல்லாகவே எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய அன்புக்கு உள்ளே கிடக்கிறோம். அவருடைய இரக்கத்துக்கு உள்ளே கிடக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமான வாழ்க்கை பாருங்களேன் நம்ம வாழ்க்கை. அடுத்தது பாருங்களேன், இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய உடன்படிக்கையில் செஞ்சு தான் ஒரு நல்லவன், நீதிமான் அப்படிலாம் பேரெல்லாம் வாங்கணும்.
இங்கே பாருங்க, ஒன்றும் கிடையாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே ம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ம் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒரே ஆவி. பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? புதுவித உடன்படிக்கைக்குள்ளே வந்தவர்களுக்கு, இல்லை என்றால் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களுக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம், ஆசீர்வாதம் என்ன? அவரும் நானும் என்னவா இருக்கிறோம்? ஒரே ஆவியாக இருக்கிறோம். இது நடக்குமாங்க? கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுதா நமக்கு? அதனால தான் அவர் சொல்லிட்டார், ஒரே ஆவியாக இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்குது? ஆவி மறுபடி பிறக்குது. அந்த செத்துப்போன ஆவி உயிர் பெறுது. உயிர் பெற்ற ஆவியோடு கூட அவர் வந்து அப்படியே எசைஞ்சிடுறார். இப்போ தூரத்துலேருந்து பார்த்தா ஒரே ஆவி தான் தெரியுது. ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்குமோ அது நீங்கள் இருந்தாலும் நடக்கும். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்குமோ அது நீங்கள் போனால் நடக்கும். ஆமேன். இயேசு ஒரு தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா நீங்கள் போனாலும் அந்த தேசம் எப்படி இருக்கும்? ஆமேன். பாருங்க, இது வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம புது சிருஷ்டியாய் மாறி இருப்போமானால் இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாகிய அவரோட இசைந்திருப்பது, ஒன்றாயிருப்பது, அவரும் நானும் ஒன்று என்கிற ஒரு வாழ்க்கை, அது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான். ஆமீன். அதனால் பாருங்களேன், என்ன ஆகிடும்னா 12ஆம் வசனம் வாசிக்கலாமே. அதுலேயே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பவுல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து அவரோட அப்படி இருக்கிறேன்ப்பா, அதனால் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு கூடும், எல்லாத்தையும் பண்ணலாம் நான், ஏன்னா அவரோட இருக்கிறேன். உளுந்தாலும் எழுந்தாலும் நான் பக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கேன், தண்ணி இருக்கிற பக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், அதில் அடியில் போனாலும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறேன், மேலே மிதந்தாலும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆமீன். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு, அதை நானா வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். பழைய உடன்படிக்கை என்னன்னா, உங்களை வந்து தகுதியற்றவனே என்று சொல்லி தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு எதற்குமே தகுதி இல்லை. நீங்கள் அவன் தேடி தேடி கண்டுபிடிச்சாது தகுதி இல்லைன்னுவான். புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? நமக்கே தெரியும் நமக்கு தகுதி இல்லைன்னு, ஆனால் ரொம்ப தகுதி மாதிரி நம்மளை பேசும் புதிய உடன்படிக்கை. ஒரு கேப்பபிள், உன்னால் முடியும், உன்னை பலப்படுத்துறதுக்கு தான் எல்லாவற்றையும் செய் பலன் உண்டுன்னு சொல்லும், உனக்கு சகலம் இருக்குது என்று சொல்லும், நீ தேவதூதர் கட்டளை எல்லாம் உண்டு என்று சொல்லும் புதிய உடன்படிக்கை. இங்கே வந்து தகுதியை வச்சு கிடையாது. அதுதான் சொல்கிறேன், புது சிருஷ்டி என்பது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சக் பண்ணக்கூடியவர்கள். நம்ம மேலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பழிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து நமக்கு அந்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகும்படி நான் விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நான் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த நிலையிலிருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு அது செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹீலிங்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நீ சுகமாக்கும் ஆண்டவரே அப்படி கேட்கவே கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே சுகத்திலேயே மிதக்கணும். ஆமேன். ஆண்டவரே என் தேவைகளெல்லாம் சந்தியும் ஆண்டவரே அப்படின்ற நிலையிலிருந்து நம்ம எங்கே போயிடணும் தெரியுமா? தேவை என்பதே எனக்கு ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடணும். புது சிருஷ்டிகள் வந்து புதிய உடன்படிக்கைக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆட்டோமேட்டிக்காக அனுபவிக்க வேண்டியவர்கள் நாம். ஹல்லேலூயா. நம்ம கேட்டு அதுக்கு எதையாவது செஞ்சு அப்புறமா அதை பெற்றுக்கொண்டு அப்புறமா அதை என்ஜாய் பண்ணுறவங்க கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளைகளே எடுத்துப்போமே. வீட்டில் வந்து நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா
பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து இப்போ என்கிட்ட நானே சமைச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கலாமே, என்கிட்ட வந்து அம்மா நான் இந்த குழம்பு எடுத்து ஊற்றி சாப்பிட்லாமாம்மா, நான் வந்து இந்த காயை வச்சு சாப்பிட்லாமாம்மா, எடுத்துக்கலாமா, அம்மா இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? என்ன நம்ம வீடு, உங்களுக்காக தான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க, எடுத்து போட்டுக்கோங்க. சரி, இந்த நிலையில தான் நம்மை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார் இந்த உலகத்திலே. ஹல்லேலூயா. புது சிருஷ்டிங்க எப்படின்னா, சகலமும் ஆயத்தமாக இருக்கிறது, எனக்காக இருக்கிறது, எனக்கு வேணும் போது அதை நான் எடுத்து செயல்பட்டு எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற நிலையிலே நம்ம வரணுமா. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோன்னா, கதவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பழைய உடன்படிக்கையிலேயே நின்றுட்டு கேட்டு 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 ஆண்டவரே நான் 21 நாள் உபவாசம் பண்ணுறேன், ஆண்டவரே எஸ்தரை போல நான் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன் ஆண்டவரே, நெகேமியாவை போல என் பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, என் பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் பெரிது ஆண்டவரே. இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து டோட்டலாக பக்கெட்டுக்குள்ளே இருக்கிறோன்ற நினைப்பு நமக்கு வரணும். ஆமீன். சரி, அப்போ பாருங்கள், உங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இசைந்து இருக்கிறது. அதே அந்த இதில் சாப்டரில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வாங்கம்மா, 19ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்க ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்னா இருக்கு. இப்ப என்னவா இருக்கான்? நம்ம சரீரமோ அவருடையதா, அவர் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறதாம். புது சிருஷ்டிகளுடைய பெரிய ஸ்லாக்கியம் என்ன? நம்ம உடம்பு, இந்த சரீரம் அவருடைய கோயிலாம். எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம சும்மா அந்த ஹமாம் சோப்பையும் ஒரு பான்ஸ் பவுடரையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சரீரத்தை அவ்வளோதான் அதுக்கு கேர் எடுக்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய கேர்லாம் எடுக்கிறது இல்லை. நான் வந்து நிறைய முதல்லலாம் வெளிநாடுகளுக்கு நிறைய போயிட்டு வரும்போது அப்போல்லாம் ரொம்ப சோப்பு வாங்கிட்டு வர்றது தான் பெரிய ஒரு இது. ஃபாரின் சோப்பு தான் என்ன பண்ணுறது, அதுவே 5 கிலோ 10 கிலோ ஆகிடும். கொண்டு வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, ஃபாரின் லக்ஸு இந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்ரீலங்காலாம் போனால் ராணி சோப்புன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கே இருக்கிற அந்த முதல்ல ஒரு சரவணா கடன் இருக்கும், சரவணா ஸ்டோர். நான் வந்துட்டு வந்து ஒரு ஹமாம் சோப்பு வாங்கி என்ன பண்ணுறது, நம்ம குளிக்கிறது. பாருங்கள், நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து தேவன் நமக்கு நம்மளுடைய சரீரத்திலே அவர் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார், எவ்வளோ தூரத்துக்கு இந்த உடம்புக்குள்ளே அவர் குடியிருக்கிறாராம். இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, யோசிக்கவே முடியல நமக்கு. இந்த ஸ்லாக்கியம் எங்கே வருது தெரியுமா? நீங்கள் இயேசு ஏற்றுக்கும் புது சிருஷ்டியாக மாற்றப்படும் பொழுது புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியம் இது. பழைய உடன்படிக்கையில் இருக்கவன் பாருங்களேன், அவன் கல்லுனால கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை வந்து தூரத்துலேருந்து கும்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து அதுக்கு பக்கத்தில் போகிறது கூட அவனுக்கு தைரியம் இருக்காது. போய் அப்படியே போனால் கூட நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவான். நம்ம ஒரு படிச்சிருக்கோம்ல, ஆயக்காரனும் பரிசேயனும் ஜபம். இந்த ஆயக்காரன் ஜபத்தையும் நம்ம பண்ணக்கூடாது, பரிசேயன் ஜபத்தையும் பண்ணக்கூடாது, ரெண்டுமே நமக்கு கிடையாது. அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், ஏழைகள் கொடுங்க, அதை பண்ண. பரிசேயன் ஜெபம் பண்ணான். ஆயக்காரன் ஜெபம் பண்ணான்னா பாவியும் ஜெபம் பண்ணான். ரெண்டுமே நம்ம பண்ண வேண்டாம். நம்ம யாரு? புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியும் அவரோடு இசைந்திருக்கிறது, நம்முடைய சரீரமும் அவருடைய கோயிலாக இருக்கிறது, ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி அதை கிடைச்சதுன்னா 20ஆம் வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நியூ கிரீச்சருக்கு இருக்கிற ஒரே பெரிய ஒரு இது என்ன தெரியுமா? உங்கள் ஆவியினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும், உங்கள் சரீரத்தினாலே மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன். இதுதான் நமக்கு அதில் வந்து இந்த புதிய சிருஷ்டிகளுக்கான, இல்லை என்றால் புதிய உடன்படிக்கைக்குரியவர்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? நல்ல ஒரு 4 காரியம் முக்கியமானது கிடைக்குது. மற்றவனுக்கு கிடைக்காத 4 நமக்கு கிடைக்கும்.
அந்த பழைய ஏற்பாட்டு ஆளுங்களுக்கு கிடைக்காத நாள் நமக்கு உண்டு. இல்லை என்றால் இந்த உலக மக்களுக்கு கிடைக்காத நாள் நமக்கு இருக்குது. இதுதான் நாம் புது சிருஷ்டிகள் இனி செய்ய வேண்டியவைகள். புது சிருஷ்டிகள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை, அவருடைய வாழ்வினுடைய அந்த ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கணும்? முதலாவது கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் உடையவர்களாக இருப்பது. அது புது சிருஷ்டிகளுக்குன்னே ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு. ஆமீன். கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணுவோம். என்ன நடக்குது, எது கேட்டால் அவர் கொடுப்பாரா, போகுதா இந்த ஜெபம் ஆண்டவருக்கு? அப்படிலாம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஜெபிக்கிறோன்னு. அதுக்கு பேர் என்ன? ஃபெய்த்து. நம்புகிறோம் பாருங்க. வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது நம்புகிறோம். எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் தெரியுமா? ஃபெய்த் ஒரு பெரிய ஃபோர்ஸ், சக்தி, பயங்கரமான ஒரு சக்தி. சிலர்லாம் கேட்பாங்க, அது எப்படிங்க நம்புறது? அப்படி தழும்புகால் சுகமானீங்கன்னு சொன்னால் எப்படிங்க நம்புறது? அதுதாங்க கிஃப்ட்டு. கிஃப்ட்டு காசு கொடுத்து வர்றது கிடையாது. அது என்னது? ஃப்ரீ கிஃப்ட்டு. புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்கள், புதிய உடன்படிக்கைக்கு உரியவர்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃபெய்த். நீங்களும் நானும் எதில் நிற்கிறோன்னு நினைக்கிறீங்க? விசுவாசத்தெல்லாம் நிற்கிறோம். ஒருத்தர் சொன்னார், நீ புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, நீ நம்புறியோ இல்லையோ, நீ ஃபெய்த்தில் தான் இருக்கிறேன்னாரு. ஏன்னா உனக்கு ஃபெய்த் இருக்கிறதுனால தான் இந்த சேரில் உட்காந்துருக்குற. இல்லைன்னா இந்த சேரு எங்கேயாவது உடஞ்சிருமோ, நான் உட்காரும்போது இல்லை உழுந்துருவனோ அப்படின்னு நீ நினைப்போம். உனக்கு தெரியாமையே இன்டைரக்டாக நீ ஃபெய்த்தில் தான் வாழ்கிறேன்னாரு. ஆமீன். சரி, அடுத்தது பாருங்க, கம்பேஷன், லவ். ரெண்டாவது பாருங்க, கர்த்தரையுடைய, அது புது சிருஷ்டிகளுக்கு, இல்லை என்றால் புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு நான் சொன்னது போல அந்த மனதுருக்கம், அன்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம நினைப்போம், இவங்களை பார், இவங்க பண்ணுறதுக்கு அப்படின்னு வழிக்கு பழி வாங்கி அதான் பண்ண அப்படின்னு நினைப்போம். ஆனால் டக்குன்னு இந்த அன்பு என்ன பண்ணிடுது? அப்படியே முடியுது. இவங்களை அடிக்கிற அடியில் அப்படின்னு நினைக்கணும், தோணும். ஆனால் என்னது? சரி விடு, அப்படியே என்ன பண்ணிடுவோம்? முழு பூசணிக்காக அப்படியே மறைச்சிருவோம். இதுதான் புது சிருஷ்டிக்கு கிடைத்த கிஃப்ட். ஆமீன். ரெண்டாவது கம்பேஷன், அந்த லவ். மூணாவது பாருங்க, சர்வீஸ் மென்டாலிட்டி, மற்றவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். அதுதான் புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றாவது கிஃப்ட். ஆமீன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க. அது நான் கவனிக்கிறேன். காசு இருக்கிறதுனால எல்லாரும் கொடுக்கறது இல்லை, உள்ள கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால கொடுக்குறாங்க. ஆமீன். அதான் அவனே கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் கொண்டாந்துருப்பான், அதில் தூக்கி இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ணுறான்? அவன் வாங்கின 2 பன்னில் ஒரு பண்ணை ஒரு ஆள் கொடுக்குறான். பார்க்கும்போது பாருங்களேன், சிலர்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் மக்கள் வாழ முடியுமானா கடவுளுக்காக வாழ்கிறாங்க, எதையும் தர ஆயத்தமாக இருக்கிறார்கள். எதனால்? அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி தான். நாலாவது பாருங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லாதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறான், நம்பிக்கையே இல்லாதனால தான் வாழ்க்கையில் முடங்கி போய் கிடக்கிறாங்க. நமக்கு பாருங்களேன், அப்படி எல்லாம் போனாலும் அங்கே ஒரு நம்பிக்கை முளைச்சி வந்துடும், துளிர் விட்டுரும். ஆமீன். புது சிருஷ்டிக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலையினே கிடையாது. ஆமீன். 4 காரியங்கள் புது சிருஷ்டிக்காய் ஆண்டவர் வைத்திருக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்பொடின்னு சொன்னார். நீங்களும் நானும் அவருடைய சரீரம். ஆமீன். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். அவருடைய சிங்காசனம் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது. அப்போ ஆளுகை செய்ய வேண்டியவர்கள், அதாவது காலு தான் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் பொசஸ் பண்ணணும். கால் வைத்து, அதாவது கால் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பூமியை என்னுடையது, நான் பூமியின் மேலே கால் வைத்திருக்கிறேன். தேவனுடைய காலாய் நான் இருக்கிறேன், பாதமாக இருக்கேன். இந்த பூமி எனக்கு கீழே இருக்கிறது. அப்படி தானே? உங்கள் காலுக்கு கீழே தான் என்ன இருக்குது? இந்த பூமி இருக்குது. தேவனுடைய பாதமாக நாம், கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய சரீரமாய் அவருடைய காலாக நம்ம இருக்கிறோமா, நம்ம காலுக்கு கீழே பூமி இருக்கான். அப்படின்னா என்ன? எங்கெல்லாம் நீங்கள் போய் கால் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உனக்கு உரியதாய் மாறும். ஆமீன்.
பொசஸ் பண்றவர்களாக, புது சிருஷ்டிகள் எப்படி இருப்பார்கள், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸுக்காக எங்கேயாவது வேறு நாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு ஊழியத்துக்கு போகிறீங்க, இல்லை வேலை விஷயமா போகிறீங்க, எங்கே போனாலும் அங்கே போய் காலை வச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, கிளைம் பண்ணுங்க. இல்லைங்க ஊழியக்காரருக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். இல்லை 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 இல்லை, புது சிருஷ்டிகளுக்கு இந்த பூமி வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த பூமியை பொசஸ் பண்ணியே ஆகணும். ஆமேன். உங்கள் காலுக்கு கீழே இருக்கிற வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. சரீரமாகிய நம்ம தான் இங்கே இருக்கிறோம், நம்ம காலுக்கு கீழே தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குது ரெஃபரன்ஸ்ன்னு கேட்பீங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில், அவரைன்றது இயேசுவை, உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, அவருடைய இயேசுவுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். என்ன புரிஞ்சுதா? ஏதாவது என்ன சொல்றாருன்னா, பிதா இயேசுவை தம் பக்கம் உட்கார வச்சுட்டாராம் வலது பாரசத்தில், அவருக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்திட்டாராம். எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான எல்லாவற்றுக்கும் மேலே அவரை உயர்த்தி வைத்து விட்டார். அவருடைய சரீரமாகிய சபை நீங்களும் நானும் தான். ஆமேன். அப்போ அவர் காலுக்கு கீழே இருக்குதுன்னா என்ன, எதுக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம்? நம்ம காலுக்கு கீழே இருக்குன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. நான் எங்கங்க அங்கே இருந்தேன்? நான் இருந்தேனா? இருந்தீங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்கீங்க பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவர் பக்கத்துல இன்னொரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டார். இன்னும் சொல்ல போனா இயேசுவோட மடியிலே உட்கார வச்சுட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் காலு கீழே இருக்கதெல்லாம் யார் காலு கீழே இருக்க? என் காலுக்கு கீழே இருக்கிறது. ஹல்லேலூயா. புது சிருஷ்டிக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, இயேசுவுக்கு எதெல்லாம் செயல்படுத்த முடியுமோ, இயேசுவுக்கு எதெல்லாம் கீழ்ப்படியுமோ அதெல்லாம் நமக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எதெல்லாம் கீழ்ப்பட்டிருக்கிறது, நமக்கு எதெல்லாம் கீழ்ப்படும்? 3:22. அவர் பரலோகத்துக்கு போய், இயேசு பரலோகத்துக்கு போய் இருக்கிறாரா? இப்ப எங்க இருக்கிறார்? தேவனுடைய வலது பாசத்திலே இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் அவர் மடியிலே இருக்கிறோம், இல்லையென்றால் அவரோடு கூட இருக்கிறோம். நம்ம காலுக்கு கீழே நமக்கு என்ன கீழ்ப்பட்டிருக்கிறது? தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் நமக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மக்கள், இல்லை என்றால் புது சிருஷ்டியின் மக்களுக்கு பெரிய அதிகாரம் இருக்கிறது, பெரிய வல்லமை இருக்கிறது. தேவதூதன் சொன்னா, இவங்க சொன்ன தேவதூதன் என்ன பண்ணணும்? செய்யணும். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, பழைய உடன்படிக்கையில போராடிட்டே இருப்பாங்க. அங்கே இருந்த வாழ்க்கை வேறு, இங்கே இருக்கிற வாழ்க்கை வேறு. இங்கே கதவுக்கு இந்த பக்கம் வந்துட்டோம் நம்ம. ஆமேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? அதை கேட்டுக்கலாம். தப்பி தவறி கனவுல கூட என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பக்கம் போய் அந்த கதவு வழியாக இந்த பக்கம் போய் எட்டி பார்த்துடக்கூடாது. அப்படி போயிட்டீங்கன்னா அந்த சூரியனுக்கு கீழே, அந்த வானத்துக்கு கீழே என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துடும். இங்கே இருப்பீர்களானால் இங்கே பக்கெட்டுக்குள்ளேயே கடக்கிற டம்ளர் மாதிரி இருப்பீங்க. சகலமும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும், எல்லா அதிகாரம் உங்களுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா. இதற்கு தான் பாருங்க, நம்ம புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள்னு சொல்லிட்டு வரும்பொழுது நினைவு கூற வருகிறோம், திருவிருந்திலே நினைவு கூற வருகிறோம். ஆண்டவர் பாருங்களேன், ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களில் அவர் பழைய உடன்படிக்கையில் தான் இருந்தார்.
அந்த காலத்தில் தான் இருந்தார். எங்கே புது உடன்படிக்கை தொடங்கிற்று? சிலுவையிலே தொடங்கிற்று. ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட பழைய ஏற்பாட்டு காரியம், பழைய உடன்படிக்கை, பழைய சத்தியங்களை தான் அவர் பேசிட்டு இருந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதான். ஏன்னா அந்த காலகட்டம் அது. அங்கே புதிய உடன்படிக்கைக்கான காரியங்கள் நடக்கலை. அங்கே பிசாசை விரட்டணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஜாதி பிசாசு சொல்லுங்க, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறொன்றும் போகாதுன்னு சொல்வார். அதனால எல்லாம் உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிலுவைக்கு முன்னாடி அவர் சொன்னதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இங்க என்ன சொல்லிட்டாரு? அவருடைய நாமத்தினால பிசாசு. யாரால நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். இங்க ஜெபம் உபவாசம் பண்ணி ஜெபித்தவர்களால் நடக்கும் அடையாளம் போட்டிருக்கா? இல்ல. சிலுவையிலே தான் புது உடன்படிக்கை தொடங்கிற்று. அதற்கு அப்புறம் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் உரியது இந்த வசனம் தான். அங்கே போய் உட்காந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வண்டி போகாது. வேணா ஜாதி பிசாசை வேணா விரட்டுறதுக்கு வேணா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு வேணா நாங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம். அந்த பிசாசு தான் ரொம்ப பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆட்டிட்டு கிடக்குது. நான் அதான் பெனிகின்ற ஊழியக்காரர் சொன்னார். இங்கே இந்தியாவில் ஊழியம் செஞ்சுட்டு போகும்போது அவர் அவங்களுக்கு சொல்லுவாங்கள்ல எந்த நாட்டில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது வெளிநாடுகள்லாம் கலர் பிரச்சனை, அதாவது ஒயிட்டு பிளாக் அப்படி பேசுவாங்க. நம்ம ஊரில் என்னது? அப்போ அவர் சொன்னார், என்னைக்கு தேவன் சிருஷ்டித்த ஒரு மனிதனை, தேவசாயலாய் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை ஒரு ஜாதியை வச்சு நீங்கள் பிரிக்கும்போது அவர் சொல்கிறார், ஆட்டோமேட்டிக்காக கேர்ஸ் மேலே வந்துருமா. அதனால தான் புது சிருஷ்டிகள் என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவுக்குள் என்ன கிடையாது? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. ஆமாம், ஹல்லேலூயா. ஏன் நம்ம இவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறோன்னா, நாம் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த சிருஷ்டிகளுடைய புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம தக்க வச்சுக்கணுன்னா நம்ம கதவுல இந்த பக்கம் போயிடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கதவுக்கு இந்த பக்கமே இருங்க. வந்துட்டீங்களா? இனி நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். இங்கேயே தான் நிற்கணும். கல்யாணத்துக்கு மட்டும் எட்டி பார்த்து அங்கே ஓட்டிடக்கூடாது. மற்றதெல்லாம் பேசுவாங்க. கல்யாணம் என்ன பண்ணிடுவாங்க? கதவு வழியா அந்த பக்கம் போயிடுவாங்க. சரி பாருங்க, நீங்களும் நானும் பெரிய ஒரு புரட்சியை செய்ய வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. புரட்சியாளர்கள்லாம் நீங்களும் நானும் தான். எல்லா விதத்துலையும் செய்யணும். புது சிருஷ்டிகள், அதை சொல்கிறாரு, விருத்த சேதனமும் இல்லை, விருத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டிய காரியம்ப்பா. இங்கே வா, இங்கே வந்துட்டேன்னா, கதவுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன்னா லைஃபே வேற தான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புது சிருஷ்டியா. ஏன் புது சிருஷ்டியா இருக்கிறோன்னா, அதாவது அப்போ தான் இந்த புது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ஜாய் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு புது சிருஷ்டியாக மாறணும். என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ தான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அவைகள் தானாய் உங்கள் மேலே பலிக்கும். ஆமேன். அப்படியே பொழிஞ்சிட்டே இருக்கும். போதும் 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 நீங்கள் சொல்கிற வரைக்கும் பொழியும். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாம். இத்தனை காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணும்படி, அதை காட்டும்படி, அதை நமக்கு உறுதிப்படுத்தும்படி அவர் தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார். சும்மா இல்லை, நமக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம புது சிருஷ்டிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவிக்கபடிக்கு ஒருவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அவருடைய தியாகம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் அவனுடைய இரத்தத்தை ஒரு தராசில் இந்த பக்கம் வச்சாலும், கிறிஸ்து தெய்வீக இரத்தத்தை உடைய, பரிசுத்த இரத்தத்தை உடைய அவருடைய இரத்தத்தை இங்கே வைத்தால் இதுதான் மேலானதாக இருக்கும். ஆமேன். இதுதான் வெயிட்டு. ஹல்லேலூயா.
கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவன் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையுமே கொடுத்து, எந்த ரிலீஜன்லையும் இது கிடையாது. இப்படி ஒரு கடவுள் தன்னை கொடுக்க முடியுமா? முடியும் என்பதை நிரூபித்தார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை என்னை அவர் நேசித்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி லைஃப் லீட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக இந்த உலகத்தில் இதுவரைக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட புதிதான, மேன்மையான, மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டியாக உங்களை என்னை வைப்பதற்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இந்த நேரத்தில் அதை நினைத்து அவரை துதிக்கலாம். நம்ம இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் பொழுது, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மோடு இசைந்து இருக்கிறேன், என் ஆவியும் உம்முடைய ஆவியும் இசைந்து இருக்கிறது, என் சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது, நீயும் நானும் ஒன்று ஆண்டவரே. இதை புசித்து நான் பானம் பண்ணும் பொழுது இது என் உடம்புல போய் கலக்குது ஆண்டவரே, அது டைஜஸ்ட் ஆகிறது. பாருங்க, ஒரு வெளிப்பாடோடு நீங்கள் அப்பத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அந்த வேர்டு கொடுத்தாரு. ஒரு ரெவலேஷனோடு புரிந்து கொண்டு இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது இது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பெல்லியில் போய் வேலை செஞ்சு பலன் கொடுக்குமா. இதை அர்த்தம் தெரியாமல் ஏதோ ஒரு கடமைக்குன்னு எடுக்கும்போது அது ஃபிசிக்கல் பெல்லியில் போய் நிற்குமா. அவ்வளோதான், ஒரு சாப்பாடு மாதிரி. வெளிப்பாடு ரெவலேஷனோடு நீங்கள் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும்போது இது உங்களுடைய ஆவிக்குரிய கருவறையிலே போய் நன்மைகளை பிறப்பிக்கும். இல்லைன்னா அது சும்மா சரீரத்தில் ஃபிசிக்கல் வெளியில் போய் வயிற்றில் போய் தங்கிட்டு அது பாட்டுக்கு அவ்வளோதான். வேணா அது கொஞ்சம் கரைஞ்சி உடம்புல போய் கொஞ்சம் சத்தாக சேரும், அவ்வளோதான். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தை அறிந்து, அது உள்ளோண்டு ஒரு பீஸ் பிரெட்டு தான், உள்ளோண்டு ஜூஸ் தான், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற ரெவலேஷன், அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் தெரிந்து நாம் இதை எடுக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கருவறையிலே அந்த ஸ்பிரிச்சுவல் பெல்லியில் போய் அது நின்று அங்கே இருந்து நன்மைகளை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எங்கள் ஆவி மறுபடி பிறந்திருக்கிறது. நாங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். புது உடன்படிக்கைக்குரியவர்களாய் நாங்கள் மாறி இருக்கிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இதில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது எந்த குற்ற உணர்வும் இன்றி இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, நான் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு கூட இதில் நான் பங்கெடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசித்ததினாலே உம்முடைய குடும்பத்திலே நான் மகனாக மகளாக மாற்றப்பட்டு பிறந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு கூட எனக்கு உறவு வந்திருக்கிறதப்பா. அது நிமித்தம் நான் இதில் பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம இதில் பங்கெடுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நாம் அனுபவிக்க வேண்டிய சகலவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார், நம் சார்பாக நின்றார். இன்னும் சொல்லப்போனால் அவருக்குள்ளே நாம் இருந்தோம். அவர் மரித்த பொழுது நாம் மரித்தோம், அவர் உயிர்த்த பொழுது நாம் உயிர்த்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ லார்ட். இந்த நேரத்தில் உம்முடைய சரீரத்தை, மாம்சத்தையும் உடைய சரீரத்தையும் உடைய இரத்தத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது உம்முடைய ஆவியோடு நாங்கள் இசைந்திருக்கிறோம் என்பதையும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதையும், நீ தங்கி இருக்கிற ஸ்தலமாக ஆலயமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. புது சிருஷ்டிகளுக்குரிய அத்தனை ஸ்லாக்கியங்களும் அத்தனை ஆசீர்வாதங்களும் நாங்கள் பங்கு பெறுகிற இந்த நேரத்திலே தானாக ஆட்டோமேட்டிக்காக எங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எந்தெந்த பகுதியிலே அவைகள் வெளிப்பட வேண்டுமோ அந்தந்த பகுதிகளிலே அந்த புது சிருஷ்டிக்கென்று புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டும். எங்கள் மேலே அது வெளிப்படட்டும், எங்களுக்குள்ளே அது செயல்படட்டும், தானாய் காரியங்கள் உருவாகட்டும், நன்மைகள் நடக்கட்டும்.
தேங்க்யூ டாடி. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பங்கெடுக்கிறோம். அவருடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் நாம். அவருடைய எல்லைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவருடைய மேகத்துக்கு கீழே நாம் இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே நாம் இருக்கிறோம். அவருடைய வீட்டாராய் நாம் இருக்கிறோம். அவருடைய பண்ணை வீடாம் நம்ம. ஹல்லேலூயா. அவருடைய மாளிகையாம் நாம். நேரடியான கண்காணிப்பில் இருக்கிறோம். சர்வத்தையும் படைத்தவருடைய, சர்வாதிகாரம் படைத்தவருடைய, எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்தவருடைய நேரடி கண்காணிப்பிலே நாம் இருக்கிறோம். அதனால தானா எல்லாம் நம் மேலே வந்து பலிக்கும். சுகமும் ஆரோக்கியமும் நீடி ஆயுசும் சாவாமையும் அழியாமையும் நம் மேலே வந்து வேலை செய்யும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மாலே நேரடியாய் கண்காணிக்கப்படுகிறோம். உம்முடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு நன்மைகளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம். உம்முடைய பாதமாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் காலுக்கு கீழே எல்லாவற்றையும் வைத்து எங்களை ஆளுகிறவர்களாய் நீர் வைத்திருக்கிறீர். எங்களுக்குள்ள இந்த வெளிப்பாடு வரட்டும் டாடி. எங்க ஆவியிலே, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பெல்லியில இன்றைக்கு நிறைய காரியங்கள் கன்சீவ் ஆகட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட். வெளிப்பாடோடு நாங்கள் எடுக்கிறோம். ஓரமா சிக்கலரா ஷதனா கதானியாலரவா ரிபதானியார சந்தரபோ. எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஊம்புல, எங்களுடைய ஆவிக்குரிய கருப்பையிலே மேகதான் ஒரு ஹோதனக சந்தரபா ரேஷரதினியாக்குதோ நம சம்பிரகாந்தியான ரோசரா ரெடரே மரஹல்கார ஹூதனக்ருதோ பிரட்டனே மமரேதநாத்னு சம்காதியானரோ ஷகாதியாஹலி ஹரிதானமம் சுக்ரதீனமாம் மெமெ மெமெ சேரபிக்குரோதியோலோ ஈதஹாந்தியான ஹந்தினியா சிக்கிரியதனமா ஹோஷிதனமோ. பிறப்பிக்குதல் நடப்பதாக, பிறப்பிக்குதல் நடப்பதாக, உற்பத்தி நடப்பதாக, ஓ உற்பத்தியாவதாக. எஸ் லார்ட். தேங்க்யூ 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 லார்ட். எஸ் லார்ட், எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தோடு இதில் நம்ம பங்கெடுப்போம். இன்றிலிருந்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சுகமும் விடுதலையும் ஆளுகையும் உங்களுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகும், உருவாகும். உங்களுக்குள்ளே அது பிறப்பிக்கப்படும். வெளிப்பாடோடு இந்த சத்தியத்தை கேட்டு எடுத்ததினாலே உங்களுடைய ஆவிக்குரிய கர்ப்பப்பையிலே, இல்லை என்றால் இந்த ஸ்பிரிச்சுவல் பெல்லியில, ரெண்டுமே ஒரே அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெல்லியா இருக்கலாம், அது யூட்ரஸா இருக்கலாம், ரெண்டும் ஒன்று தாங்க. ரெண்டுத்துக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர் சொன்னார்ல, விசுவாசிக்கும் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருனார் பாருங்க. அதுதான் அங்கே இருந்து இன்றைக்கு அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உற்பத்தி ஆகிறது. தேங்க்யூ லார்ட். எப்படி ஒரு உற்பத்தி ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறதோ, தண்ணி வருவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு மையம் இருக்கிறது, அதுபோல உங்களுடைய மையத்திலிருந்து இன்றைக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். தேங்க்யூ டாடி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. பிளஸ் யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த இந்த வார்த்தைக்கா நன்றி செலுத்துவரே. எங்களுக்கு எல்லாம் புரியல ஆண்டவரே, நீங்கள் சொன்ன எல்லாம் எங்களுக்கு புரியலை. ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க, காட்டுவீங்க, இதை புரிய வைப்பீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் புது சிருஷ்டிகள், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற அந்த சத்தியத்திலே நாங்கள் நிற்க விரும்புகிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ நடத்தும். துதிகன மகிமனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.